கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷசாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய விற்பனையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சின்னதுரையை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதால் விஷத்தன்மை வாய்ந்த பொருளை கலந்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சாராய வியாபாரிகள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷசாராய பலி எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன். இந்த பலி எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பலி எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலையில் இருந்து 30 35 36 தற்போது 37ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக வீடுகளில் சிகிச்சைக்கு செல்லாமல் வீடுகளிலே இருந்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை மருத்துவமனை கலத்தி செல்லக்கூடிய அந்த பணி நடைபெற்றது. அதன் பிறகு வீடுகளில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அவர்களும் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் பலியாகியிருக்கிறார். குறிப்பாக இந்த மொத்த பலி எண்ணிக்கையில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட கருணாபுரம் பகுதியில் மட்டும் 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 14 பேரினுடைய உடல்கள் அந்தந்த பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 பேருடைய உடல்கள் புதுச்சேரி மற்றும் சேலம் ஆகிய பகுதிகளில் இருந்து இன்னும் கொண்டு வரப்படவில்லை என்கின்ற அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அதாவது ஜிப்மர் மருத்துவமனையில் 4 பேர் இருக்கிறார்கள் எனவும், கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 பேர் மிகவும் மோசமான நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும் இதற்கு முன்பாக நாம் பதிவு செய்திருந்தோம். தொடர்ச்சியாக இந்த எரிசாராயம், அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தி குடித்ததன் காரணமாக இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. கருணாபுரம் பகுதி முழுவதுமாகவே மரண ஓல சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தெருக்கள் எல்லாமே 2-3 அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயர்ந்திருக்கிறார்கள். தந்தையையும் தாயையும் இழந்த ஒரு குடும்பமும் இங்கே அந்த வகையில் இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தில் 3 பேர் வரைக்கும் இழந்திருக்கக்கூடிய அந்த சூழலும் உருவாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்திருந்தாலும் ஆபத்தான நிலையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 8ஆக இருந்தது. தற்போது அதில் ஒருவர் மரணித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்துவிட்டு மருத்துவமனைக்கு செல்லாமல் வீடுகளிலே இருப்பவர்கள் யார் என்பது குறித்து மருத்துவத்துறை சார்பில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு வரை நாம் பார்க்கும் பொழுது 15-16 என்ற அளவில் தான் மரண எண்ணிக்கை, உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை இருந்தது. ஆனால் இன்று காலையில் இருக்கும் பொழுது 28ஆக இருந்தது. தற்பொழுது 37, அதாவது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வெளியில் இருந்து, அதாவது இந்த கருணாபுரம் பகுதியை தவிர்த்து அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிராமங்களில் இருந்து, இந்த கள்ளக்குறிச்சி நகர்பகுதியில் இருந்து கிராமங்களில் இருந்து வருபவர்கள் கூட இந்த கருணாபுரம் பகுதியில் வந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி பருகுவதை வழக்கமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மூதாட்டிகள் அவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பயன்படுத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் கட்டட வேலைக்கு செல்பவர்கள், பெயிண்டிங் வேலை செல்பவர்கள், குறைந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், ஒரு நாளைக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கியிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகளுடன் நாம் கேட்கும் போதும் அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், ஒரு நாளைக்கு கள்ளச்சாராயம் விற்பனை தீர்ந்து முடிக்கும் நேரத்தில் செல்லும் போது அவர்களுக்கு குறைவான விலையில் கூட கள்ளச்சாராயம் வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நேற்று முன்தினம் அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்திய நிலையில் இந்த பகுதியில் ஒவ்வொரு வீடாகவே இந்த சத்தம் என்பதை கேட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே தொண்டையில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாமே இரத்தப்போக்காகவே இருந்திருக்கிறது. ஒரு வீட்டில் சத்தம் இருக்கும் பொழுது அதை நோக்கி எல்லோரும் ஓடி இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த ஒரு வீட்டில் மீண்டும் இதே போன்ற ஒரு சத்தம் கேட்க அவர்கள் அனைவரும் அங்கே வரும்போதுதான் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்ததால், இந்த சாராயம் குடித்ததால் இவர்களுக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர முடிந்தது. ஆனால் அதற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாகவே சிலர் இறந்திருக்கிறார்கள். இந்த பலி எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தற்போது வரைக்கும் நேற்று முன்தினம் கள்ளச்சாராயம் அருந்தி அவருடைய பலி எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் தற்போது மெதுமெதுவாக அவர்களுடைய உடல்நிலை பலவீனம் அடைந்து அவர்கள் மரணிக்கக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக 114 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பு அவர் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் தெரிவிக்கும் போது 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது பலியின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் தலைமை மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளிலே அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பலியின் எண்ணிக்கை 37ஆக இருக்கக்கூடிய நிலையில் கவலைக்கிடமாக 6க்கும் மேற்பட்டோர் இருக்கலாம் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது.